நல்ல ரசிகர்களை மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களோடு இணைந்திருக்கிறோம். வியாழக்கிழமை உதயரச நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக ஒரு சிறப்பு உரையாடல் உங்களுக்காக காத்துக்குது. பொதுவாக மனித வாழ்க்கையை எடுத்துக்கொள்கின்ற போது மனிதனுக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக பல வகையான கலைகள் இருக்கின்றது. எனவே அந்த கலைகளை நாங்கள் நாளுக்கு நாள் பின்பற்றுவதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நாங்கள் கண்டு கொள்கின்றோம். ஆனால் இருந்தாலும் இந்த மனவள கலை என்பது பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனை, அதே போன்று எண்ணங்கள் ரீதியான பிரச்சனைகள் போன்ற பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வை வழங்குகின்ற ஒரு கலையாக மாறி வருகிறது. அந்த வகையில் நாளுக்கு நாள் பார்க்கின்ற போது மக்கள் மத்தியிலே இதனுடைய செல்வாக்கு ஆதிக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அந்த வகையில் நாங்கள் வரவேற்பு அதிகரித்துக் கொண்டு தான் செல்கிறது. அந்த வகையில் தான் இன்று முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம். மனவள கலை யோகா சம்பந்தமான பேராசிரியை திருமதி வி. முத்துலட்சுமி அவர்கள் எங்களோடு இப்போது இணைந்திருக்கிறார். அவர் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். மனவள கலை சம்பந்தமான விளக்கங்களை எங்களுடைய மக்களுக்கு வழங்குவதற்காக. எனவே அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். சரி, ஆரம்பத்தில் இந்த யோகா என்பது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இந்த மனவள கலை சம்பந்தமாக ஆரம்பத்தில் கதைக்கலாம். மனவள கலைன்னு சொல்லுகின்ற போது அது என்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது, இது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். வேதாத்ரி மகரிஷி அவர்களால், அவர் கூடுவாஞ்சேரி இந்தியாவில் சென்னையில் பிறந்தவர். சிறு வயது முதலே நோய் ஏன் வருகிறது, மக்களிடம் ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்கிறது, வறுமை ஏன் ஏற்படுகிறது, ஏன் மக்களால் நீண்ட நாள் வாழ முடியவில்லை, ஏன் மனதை வளப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்கிறார்கள் என்று சிறு வயது முதலே அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார். அதனால் வந்த கலை தான் இது மனவளக்கலை. அதாவது நாங்கள் இப்போ பார்க்க போனால் நீங்கள் யோகா மற்றும் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கிறீர்கள். யோகாவுக்கும் மனவளக்கலைக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது ஒற்றுமை என்னவாக இருக்கிறது? மனவளக்கலை என்பதே யோகா தான். யோகா என்றால் உடலையும் மனதையும் இணைப்பது, மனதையும் உயிரையும் இணைப்பது, உயிரையும் அறிவையும் இணைப்பது, அறிவை இயற்கையோடு இணைப்பது. யோகம் என்றாலே இணைதல் என்று பொருள். அப்போ யோகா என்று எதை சொல்கிறோம் என்றால் நம்மளுடைய உடலையும் மனதையும் எந்த சதவிகிதத்தில் இணைக்கிறோம் என்பது. 100% உடலையும் மனதையும் இயக்கும் பொழுதுதான் அது மனதுக்கு வலுவையும் உடலுக்கு வலுவையும் கொடுக்கிறது. அந்த வகையில் மனவளக்கலை என்ன செய்கிறது என்றால் நம்மளுடைய உடலையும் உயிரையும் மனதையும் அறிவையும் இயற்கையும் ஒன்றே இணைக்கிறது. சரி, அதுபோல நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட நேரடியாக எங்களோடு இணைந்து கொண்டு பேராசிரியை வி. முத்துலட்சுமி அவர்களிடம் கேள்விகளை கேட்கலாம். எனவே நீங்கள் அழைக்க வேண்டிய, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 2505316 என்ற தொலைபேசி இலக்கம். சரி, இப்போது பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மனவள கலை என்பது ஒரு பரந்த ஒரு விஷயம். இதிலே பல பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு மனிதனை வளப்படுத்துவதற்கு தேவையான எல்லா வகையான பயிற்சிகளையும் நீங்கள் வழங்குகின்றீர்கள். பயிற்சிகள் என்று சொல்லுகின்ற போது முக்கியமான பயிற்சிகள் என்று நீங்கள் எதை குறிப்பிடுகின்றீர்கள்? உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்கப்படுகிறது, மனதுக்கு தியான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மிக மிக முக்கியமான பயிற்சியாக அந்த காலத்து சித்தர்கள் செய்து வந்த காயக்கல்ப பயிற்சி உயிருக்காக கொடுக்கப்படுகிறது. காயக்கல்ப பயிற்சி என்பது ஒரு சிறு விளக்கத்தை தந்தால் ரசிகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காயக்கல்பம் என்றால் மனதையும் உடலையும் வளமாக வைத்துக் கொள்வதற்கு உயிர் என்பது ரொம்பவும் முக்கியம். உயிரை வளப்படுத்தும் பயிற்சி, உயிரை தூய்மையாகும் பயிற்சி. காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் உறுதி. உடம்பை உறுதியாக்கும் பயிற்சியே காயம். சரி, பொதுவாக எங்களுடைய தயாரிப்பால் கூட இந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். பொதுவாக இந்த குதிரை என்பது முள்ளெலும்பால் சுவாசிக்கிறது என்று சொல்கிறார்கள். அவ்வாறான ஒரு பயிற்சியை தான் இந்த தியானத்திலே மனவள கலையிலே நீங்கள் வழங்குவதாக சொல்லுகின்றார்கள். இது எந்த அளவு தூரம் இந்த காயக்கல்ப பயிற்சியிலே வழங்குகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். இது எந்த அளவு தூரம் உண்மையாக இருக்கிறது? இதை பற்றி நாங்கள் அதிக ஆசைப்படுகிறோம். அதாவது குதிரை செய்யும் ஒரு முத்திரை ஒன்று இருக்கிறது. அந்த முத்திரைக்கு பெயர் அஸ்வினி முத்திரை என்று சித்தர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி முத்திரை செய்யும் பொழுது குதிரை இயற்கையிலேயே 24 மணி நேரமும் அந்த முத்திரையில் இருக்கிறது. அதனால் அதற்கு அது உடல் வலிவு இருக்கிறது. அது நரம்பு ஊக்க பயிற்சி என்றும் பெயர் சொல்லலாம். அது செய்யும் பொழுது குதிரைக்கு முதுமை தள்ளி போடுகிறது, இளமையோடு இருக்கிறது, அது நரம்புகள் தொய்வடையாமல் இருக்கிறது. இதை பார்த்து தான் சித்தர்கள் இது நரம்புகளை அது தன்னைத்தானே இயக்கிக் கொள்வதற்காக ஒரு பயிற்சியை இயற்கை அதற்கு கொடுத்திருப்பதை அது உபயோகப்படுத்திக் கொள்கிறது. அது ஆனால் மனிதன் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது தவறிவிட்டான். அதனாலே அது குதிரை செய்யும் ஒரு பயிற்சியை மனிதனுக்கு அது ஒரு அஸ்வினி முத்திரை என்ற ஒரு பயிற்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயமா உங்களுடைய இலங்கை பயணம் இது முதல் தரமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இதற்கு முதல் நீங்கள் சிங்கப்பூருக்கும் சென்றிருக்கிறீர்கள். இவ்வாறு இந்தியா தவிர்த்து வேறு நாடுகளில் எவ்வாறான பலனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இந்த மனவளக்கலை மூலமாக? உலகம் முழுவதும் இன்று மனவளக்கலை பரவி இருக்கிறது. எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறது. அங்கங்கே தக்க ஆசிரியர்களை கொண்டு இதை போதித்து கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா பல்கலைக்கழகங்களோடும் இணைந்து இதை ஒரு யோக கல்வியாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று இலங்கையில் நல்ல வரவேற்பு இருக்கிறது.
முக்கியமாக 15 வயது முதல் இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு இந்த பயிற்சி நன்றாக விளங்கி கொண்டு வருகிறார்கள். அதனால் அவர்கள் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடுகிறது, தேர்வில் மதிப்பெண் உயர்கிறது. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனாலேயே அவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. சரி, இந்த வழியில் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். 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 அந்த எனக்கு வந்து வீசிங், அந்த யோகா மூலம் மூச்சு பயிற்சி செய்தால் வீசிங் சரி வருமோ? சரி, நன்றி நன்றி. நிச்சயமாக சரி வரும். நுரையீரல் பயிற்சி என்று ஒன்று இருக்கிறது, பிரீதிங் எக்ஸசைஸ் ஒன்று இருக்கிறது. அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நுரையீரலில் கார்பன் டை ஆக்சைடு தேங்கி இருந்தால்தான் அந்த வீசிங் ப்ராப்ளம் வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளிக்கொண்டு வந்து விடலாம். டீப் பிரீத், ஒவ்வொரு பொசிஷன்லையும் 5 தடவை மூச்சு இழுத்து மூச்சு விடும் பொழுது அந்த நுரையீரலானது ஆக்சிஜனை நன்றாக உள்வாங்கி கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறது. அந்த ஆக்சிஜன் உள்வாங்கி கொண்டு உடல் முழுவதும் அது பரவுகிறது. அப்போ மூளை செல்களுக்கும் பரவுகிறது. அப்போ நுரையீரலிற்கு தேங்கி கிடக்கும் கழிவுகள் வெளியேறுகிறது. அப்போ அந்த வீசிங் சரியாகிறது. இது எல்லா மருத்துவர்களுமே இதை சரி செய்து நோயாளிகளுக்கு இந்த பயிற்சியை செய்யும்படி மனவளக்கலைக்கு அனுப்புகிறார்கள். பொதுவாக இந்த மூச்சு பயிற்சி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கலாம். எனவே அந்த பயிற்சிகளை நீங்கள் பயிற்சி நிலையத்தில் செய்கின்ற போது சில அடிப்படை விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள். அவ்வாறான சில அடிப்படை விஷயங்களை என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்குமா? வஜ்ராசனம் என்ற ஒரு ஆசனம் இருக்கிறது. அது வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது நரம்புகளுக்கு ஊக்கம் கிடைக்கிறது, நரம்புகள் தொய்வடையாமல் இருக்கும். சில முத்திரைகளை வைத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை செய்யலாம். அது செய்யும் பொழுது வயிற்றுக்கு அடியில் அந்த முத்திரைகளை வைத்துக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு குனியும் பொழுது மூச்சை விட்டு கொண்டேவும் நிமிரும் பொழுது மூச்சை இழுத்து கொண்டேவும். ஆரம்பத்தில் ஒரு பயிற்சியாளரோட நாங்கள் பயிற்சியை பெற்றுக்கொண்டு பிறகு நாங்கள் வீட்டிலிருந்து தனியாக செய்யலாம். இன்னும் ஒரு அழைப்பு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நான் மருதமலையிலிருந்து முஃபாரிஸ் பேசுறேன். சொல்லுங்க. மேடத்திட்ட கேட்கணும், இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி எவ்வாறு கல்வியை கற்கலாம், மனதை வேறு சிந்தனைகளின் பக்கம் செலுத்தாம ஒரே நிலையிலிருந்து எப்படி கல்வியை கற்கலாம் அது கேட்கணும். நன்றி, நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. சொல்லுங்க. இப்போதான் இந்த மாணவர்களை பொறுத்த மட்டும் மிக பிரயோஜனமான விஷயம். மாணவர்களுக்கு மெடிடேஷன் என்று ஒன்று சொல்லிக் கொடுக்கிறோம். மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம். அந்த தியானமானது மனது 2 புருவ மத்திக்கும் இடையில் இருக்கிற நெற்றி பொட்டு, இந்த இடத்தை வந்து ஆகனா சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது. அது மெய்ஞானிகள் சொல்லும் பெயர் வந்து ஆகனா சக்கரம், விஞ்ஞானம் சொல்லும் பெயர் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட். அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் மேல் தியானம் செய்யும் பொழுது மனம் வந்து ஒருமுகப்படுகிறது. அதே மாதிரி தலை உச்சியில் ஒரு தியானம், இங்கே வந்து பீனியல் கிளாண்ட் என்று ஒன்று இருக்கிறது, இதன் மேல் ஒரு தியானம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகனா சக்கரம், துரியா சக்கரம். இந்த ஆகனா மெடிடேஷன், துரிய மெடிடேஷன் செய்யும் பொழுது மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கூடுகிறது. அவர்கள் எதை படித்தாலும் அது உள் வாங்கி கொண்டு மீண்டும் அது நினைவுக்கு கொண்டு வருவதற்கான தியான முறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு என்ன ஆகிறது என்றால் அவர்கள் படித்தது மீண்டும் மீண்டும் நன்றாக நினைவுக்கு வருகிறது. ரொம்ப டென்ஷன் இல்லாமல் படிக்கலாம். மேலும் வந்து அவர்கள் வந்து அந்த படிப்புக்காக வருத்தப்படுவது, 6 மணி நேரம் படிக்க வேண்டிய ஒரு கல்வியானது படிப்பானது ஒரு 3 மணி நேரம் படித்தாலே நினைவுக்கு கொண்டு வந்து விடலாம். அந்த அளவு அந்த ஞாபக சக்தி கூடுகிறது. பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதாக சொல்றார்கள். முக்கியமாக வலது பக்க மூளை, வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் சரிசமமாக வேலை செய்யும் பொழுதுதான் ஞாபக சக்தி சரிசமமாக இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்து நாங்கள் ஒரு பயிற்சி நிலையத்தில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இல்லது அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொண்டால் நாங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? பயிற்சி நிலையங்களுக்கு வந்து பயிற்சி பெற்ற ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளும் பொழுது முறையான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பொதுவாக மாணவர்கள் என்று சொல்லுகின்ற போது மாணவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை மாத்திரம் அவர்கள் செய்தால் போதுமாக இருக்குமா, அல்லது எல்லா வகையான இந்த மனவள பயிற்சிகளையும் அவர்கள் செய்ய? எல்லா வகையான மனவளக்கலை பயிற்சிகள் செய்வது மிகவும் முக்கியம். முக்கியமான சில பயிற்சிகளை மாணவர்கள் காயகல்ப பயிற்சியும் உடற்பயிற்சி இல்லை இந்த நுரையீரல் பயிற்சியும் செய்தால் கூட ரொம்ப ரொம்ப சரி. லக்ஷ்மி, இந்த வேளையில் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். 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 வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க, கதைக்கலாம். ஹலோ வணக்கம். சரி, அவங்க வேறு எதுவும் பிரச்சனையோடு தான் நீங்கள் வந்திருக்காங்க. சரி, நேரத்தை நாங்கள் வீணடிக்காமல் இந்த நேரத்தை நாங்கள் முழுமையான அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். பொதுவாக இந்த மனவளக்கலை என்பது வைத்தியத்துறையை பொறுத்த மட்டும் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கிறது. பல நோய்களுக்கு ஒரு தீர்வாக அமைகிறது. சரி, அதுக்கு முதல் அழைப்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களோட